பூமியிலுள்ள கோடானு கோடி உயிர்களையும் சாமியாக பார்க்கிறது நாம் தமிழர் கட்சி. அண்ணன் உட்பட இந்த களியக்காவளை பகுதியில் இந்த பெருங்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற போராளி உறவுகள் அத்தனை பேருக்கும் எமது மாலை வணக்கம். நீதியை நிலைநாட்ட சாமியாக மாறி நிற்கிற எங்கள் அண்ணன் சேவியர் குமார் அவர்களுக்கு புகழ் வணக்கங்கள். இந்த நிலம் நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இங்கு வாழக்கூடிய கோடானு கோடி உயிர்களின் தாய் நிலம். குறிப்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை எழில் கொஞ்சம் மாவட்டம். 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் மலைகளாலும் காடுகளாலும் சூழப்பட்ட பகுதி. மலைகளும் காடுகளும் சூழப்பட்ட பகுதியில் ஏறத்தாழ 48% நிலப்பரப்பு இருக்கிறது. அங்குள்ள அந்த காடுகள் வலிமையாக இருப்பதற்கு காரணம் இங்குள்ள மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள். இங்கிருந்து தப்தி வரை, குஜராத் தப்தி வரை நீண்டு நெடிந்து காணப்படுகிறது. 1600 கிலோமீட்டர் தூரம். அது இங்கிருந்தான் தொடங்குகிறது. இந்த குமரியை அரணாக பாதுகாத்து நிற்பது இந்த மலைகள். இந்த மலைகளை ஈவிரக்கமின்றி வெட்டி சூறையாடி கேரளாவிற்கு நாள் ஒன்றிற்கு 3000 முதல் 6000 அதிகனரக வாகனங்களில் கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கான். முதல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் 39 குவாரிகள் இயங்கியதாக ஐயா மனோதங்கராஜ் அவர்கள் கணக்கு காட்டுறாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் 100 to 150 லாரிகள் தான் இங்கிருந்து போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போது 6 குவாரிகள் இங்கு இயங்குகின்றன என்று சொல்லக்கூடிய இந்த மனோதங்கராஜ் அவர்கள் இந்த காலகட்டத்தில் இங்கிருந்து செல்லக்கூடிய லாரிகள் 6000 லாரிகள் வரை சென்று கொண்டிருக்கிறது. என் அன்பு சொந்தங்களை கவனியுங்கள். ஒரு சின்ன கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 18 லட்சம் கோடி டன் இங்கிருந்து கடத்தப்பட்டிருக்கிறது. நீங்க நம்புறீங்களா? இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இங்குள்ள மலைகள் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணு முன்னே 4 மலைகள் வானுயர உயர்ந்து நின்ற மலைகள் பள்ளத்தாக்காக மாறி கிடக்கிறது. எப்படி உடைக்கிறான் நம்ம மலைகளை? தமிழ் வைக்கிறான், குழி வச்சு அதுக்குள்ள வெடிமருந்துகளை பொருத்துறான். ஒரு வெடி, அதுல எலக்ட்ரானிக்ஸ் வெடியெல்லாம் மாத்திராத, ஒரு சுவிட்சை மட்டும் தட்டுன ஒரே ஒரு வெடியில 400 அதிகனரக வாகனங்களுக்கு தேவையான அந்த கற்கள் பிளந்து விழுது எடுத்து கொண்டு போறான். ஒரு நாள் 2 வெடி கொளுத்துறான். சித்திரங்கோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை சாவடி வச்சிருக்கிறான். அந்த சோதனை சாவடியில் அங்கேருந்து அதை லிமிட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கான். இது வரைக்கும் ஒரு லாரிகள் கூட பறிமுதல் செய்யப்பட்டதில்லை. அனைத்தும் இந்த கேரளாவுக்கு கடத்தப்படுறது லஞ்சம் கொடுத்து. இந்த காவல்துறை, இந்த நீதித்துறை, இது அத்தனையுமே அவர்களுக்கு ஆதரவாக சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, இங்குள்ள மலைகள் சாதாரணமானவை அல்ல. இங்கிருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, 2 பருவக்காற்றையும் தடுக்கக்கூடியது இந்த மலைகள். அதை சுற்றி இருக்கக்கூடிய பசுஞ்சோலை காடுகள் அந்த மலை மேங்களை ஈர்க்கும். இது 2 நடந்தாதான் மழை பெய்யும். மழை பெய்தாதான் மலை, அருவியில் இருந்து தண்ணீர், ஆற்றில் இருந்து தண்ணீர், அணைகளில் தண்ணீர், அருவிகள் தண்ணீர், குளத்தில் தண்ணி, குடிக்க தண்ணி, குளிக்க தண்ணி, விவசாயத்துக்கு தண்ணி. இந்த மலைகளை உடைச்சி பெயர்த்துட்டா இங்க தண்ணீர் இருக்காது. என் அன்பு சொந்தங்களை கவனிங்க. எங்கேயாவது ஆறுகள் பள்ளத்திலிருந்து உருவாகி மேலே வருமா அல்லது மலைகளிலிருந்து உருவாகி கீழே வருமா? மலைகளை பெயர்த்து எடுத்து விட்டால் அப்புறம் இங்கே ஆறுகள் தான் ஒரு நிலத்தில் உள்ள இரத்த நாளங்கள் நம்மாழ்வார் சொல்றாங்க. அப்ப அந்த ஆறுகளுக்கு தோற்றுவாயாக இந்த மலைகளை உடைத்து விட்டால் அதுக்கு ஒரு தண்ணி இருக்காது, ஆறு இருக்காது, நீர் இருக்காது, சோறு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இந்த நிலம் பாலை நிலமாக மாறிவிடும். என் அன்பு சொந்தங்களே, இதை பாதுகாக்க நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த நிலத்தில் 20,80,000 மக்கள் வசிக்கிறார்கள். ஆனால் நாம் ஒருத்தர் மட்டும்தான் இந்த மலைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி. எத்தனையோ தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் உலவி கொண்டிருக்கிறதில் ஒரே ஒரு கட்சியின் தலைவன் மட்டும்தான் 4வது முறையாக இந்த மலைகளை பாதுகாக்க இந்த நிலத்தில் களங்கண்டிருக்கிறான். அவன் தான் என் அண்ணன் சீமான், நம் அண்ணன் சீமான். வேற எவனுக்கும் இதை பத்தி அக்கறை இல்லை. சமீபத்தில் பாருங்க, தொடர்ச்சியாக இந்த கனிம வள கடத்தல் லாரிகள் போய் வெட்டி நமது மலைகளை சூறையாடி கடத்துவது மட்டுமல்ல, அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் அதிக பாரமேற்றி செல்லக்கூடிய லாரிகள் மோதி ஏறத்தாழ 36 மக்கள் இறந்திருக்காங்க. 400க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து கிடக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு வாரத்துக்குள்ள கூட 2 மக்கள் இந்த பகுதியில், ஒரு அம்மா பீனா அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் இந்த பாலத்தின் அடிபட்டு தலை நசுங்கி இறந்து போனார். 3 நாட்களுக்கு முன்பு ஒரு தாய் சித்திரங்கோடு பக்கத்தில் வச்சு கழுத்தில் லாரி ஏறி இறந்து போனாங்க. நாம போய் இருந்து போராடுறோம். நாம் தமிழர் கட்சி உட்பட பல்வேறு கட்சி, பொதுமக்கள் அத்தனை பேர் உட்கார்ந்து போராடுறோம். போராடும் போது காவல்துறை உயர் அதிகாரிகள் வராங்க, பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம சமரசமே ஆகல. கடைசியில அந்த குவாரிகள் அத்தனை மூடிட்டு போறாங்க.
குவாரிகள் அத்தனையும் மூடிட்டாங்க. அதுபோல இங்க உள்ள கனிம வள கடத்தல் லாரிகள் அந்த பகுதியில் தடை செய்யிட்டாங்க. இது வரைக்கும் ஐயா மனோதங்கராஜ் என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? கனிம வள கொள்ளையை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, கனிம வள லாரிகளை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்ல, இந்த குவாரிகளை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு சொன்னாரு, இங்க 6 குவாரிகள் இயங்குகிறது அப்படின்ட்டு. நேற்றுக்குள்ள இன்னைக்குள்ள பத்திரிகை எடுத்து பாருங்க, 15 குவாரிகள் மூடப்பட்டதான். மீதி 9 குவாரிகள் எங்க குட்டி போட்டதா? ஐயா மனோதங்கராஜ் அவர்களே, அவர் சொல்றாரு இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபருக்கு பர்மிட் கொடுத்துட்டோம், இங்குள்ள மலைகளை வெட்டி கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு கடத்துறது தடுக்க முடியாது, அது மத்திய அரசு தான் அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மத்திய அரசு தான், ஆனா ஏன் கேரளாவிலிருந்து ஒரு லோடு கூட உள்ள வரல? இங்குள்ள மலைகள் மட்டும் கேரளாவுக்கு கடத்தப்படுது. காரணம், நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் இந்த நிலத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. உங்களுக்கு திருடுவது மட்டும்தான் உங்களுக்கு தொழில். திருடுவதை தவிர வேற எதுவுமே கிடையாது. என் அன்பு சொந்தங்களே, இந்த திருட்டு கூட்டத்தை நாம் வேறறுக்காவிட்டால் நம் நிலம் பாலைவனமாகும், அடுத்த சந்ததி இந்த நிலத்தில் வாழ முடியாமல் போகும். எனவே இந்த 20,80,000 மக்களும் இணைந்து நாம் தமிழர் தலைமையேற்றி நிற்கக்கூடிய இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக அணிதிரள வேண்டும். இது முதல் கட்டத்தில் தந்தை செல்வா தலைமையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை கேரள மலையாள ஆதிக்கத்திலிருந்து மீட்பதற்காக போராடினார்கள். அது முதல் சுதந்திர போராட்டம். இப்போது இருக்கக்கூடியது நமது வளங்களை சூறையாடி கடத்துவதிலிருந்து நமது நிலத்தை பாதுகாப்பதற்கான 2ஆம் கட்ட விடுதலை போராட்டம். இந்த 2ஆம் கட்ட விடுதலை போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி தலைமையேற்றி நிற்கிறது. என் அன்பு சொந்தங்களே, நமது நிலத்தை பாதுகாக்க, நமது நீரை பாதுகாக்க, நமது அடுத்த சந்ததிகளை பாதுகாக்க, நமது அடுத்த தலைமுறையை பாதுகாக்க ஓரணியில் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். இதை யாரும் தவிர்க்கலாகாது. என் அன்பு சொந்தங்களை அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கனிம வள கொள்ளையிலிருந்து நமது மக்களை மீட்போம், நமது நிலத்தை மீட்போம். அனைவரும் ஒன்றிணைவோம், நாம் தமிழராக ஒன்றிணைவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள்.